அதுல எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்காக கேட்டேன். நானும் கேமராவை டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா. இப்போ என்னன்னா இதுல கேமரா வந்து நல்லா இருக்கு, வீடியோக்குமே நல்லா இருக்கு. இல்ல அது ஆக்சுவலா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே இருக்கு. 9500 பத்தி நான் செக் பண்ணேன். அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி 300க்கு நம்ம பாராட்டு விழா நடத்தின போதே முதல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுத்த போதே இதுல வீடியோ போட்டோலாம் நல்லா இருக்கு. ஏஐ 35%. நார்மலா அந்த ஏஐ நம்ம ஆஃப் பண்ணி வச்சு எடுத்தோம்னா நல்லாவே இருக்கு. அப்போ கூட வந்து X100 Ultra விட அப்படின்னு நம்ம சொல்லல. இதுல X100 Ultraல முதல் பார்க்கும்போது ஏஐ ஜாஸ்தி கிடையாது. ஆமா, அது கொஞ்சம் ஏஐ நிறைய இருக்கு. அல்ட்ரா சீரியஸ் எப்பவுமே இங்கே வராது. அதெல்லாம் நம்ம மனக்குமுறையில் ஏற்கனவே வீடியோவில் கொட்டியிருக்கோம். ஆமாம், ஒரு டாகல் ஒன்று கொடுத்து ஆஃப் பண்ண முடியுது. நம்ம இந்தியாவுக்கு வர ப்ரோலையும் இதில் டாகல் இல்லையா என்ன? செட்டிங்ஸ் போய் பாருங்க. இல்லை, உள்ளுக்குள்ள டாகல் கிடையாது. அதில் வந்து அதுக்கு பதிலாக ஜூம்டு ஏஐ ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே பாருங்க. அதில் வந்து அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் செட்டிங்ஸ் போங்க. மோர் செட்டிங்ஸ் போங்க. மோர் செட்டிங்ஸ் போயிட்டு ஃபோட்டோஸ் போங்க. ஃபோட்டோஸ் அதில் வந்து இல்லை లేదు నైనా, నేను చెప్తున్నాను కదా. పర్వాలే. ఇదో హెచ్డిఆర్ సూపర్ టెలిఫోటో ఎన్హాన్స్మెంట్ ఇదివరకే ఆఫ్. నేమ్ చేంజ్ చేశారు, మాకు తెలుసా. ఏఐ అని పెట్టాలి కదా. என்னென்னமோ பேசுறாரு எங்க ஆளு. தெலுங்கா? இல்லை இது தெலுங்கா? ஐயோ ராசா. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இது யூஸ் பண்ணலைன்னா பேட்டரி நிற்குது, யூஸ் பண்ணால் வேகமாக இறங்குது. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒரு நாள் பூரா பேட்டரி நிற்குதுன்னா நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. இதுவும் ஒரு நாள் பூரா பேட்டரி நிற்குது. நம்ம பாக்கெட்லேயே வச்சுருந்தா எடுத்து ஒரு 10 நிமிஷம் யூடியூப் பார்க்குறோன்னா 13% குறையுது. ஓகே. அதே மாதிரி அன்றைக்கி ஒரு மேரேஜில் நம்ம பீட்டர் ப்ரோவோட மேரேஜில் வந்து பீட்டர் ப்ரோ பிரதரோட மேரேஜ்க்கு போயிருந்தோம் இல்லையா. ஓகே. போயிருந்த போது சிவபரணியே பார்த்தார். ஃபோன் என்ன பண்ணியிருந்தோம், யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சோம். அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அவ்வளோ சூடு பேக்கெட்டில் வைக்க முடியல, ஹீட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் இப்போ எப்படியும் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ப்ரோ, இதை நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. என்னுடைய ப்ரைமரி மொபைலாக நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, பேட்டரி நிற்குது. ஓகே. ப்ரைமரி மொபைலாக இப்போ யூஸ் பண்ணல. ஏன்னா ரொம்ப சூடாச்சு, ரொம்ப வேகமாக சார்ஜ் இறங்கினோடனே பயத்தில் திருப்பி பழையபடி இந்த ப்ரைமரி மொபைல் செகண்டரி மொபைலாக மாற்றிட்டேன். சரி. ஆனால் இப்போ எனக்கு நான் கெஸ் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபோனோட யூஐலாம் ரொம்ப பிடிச்சிரும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது. நான் தீம்ஸ்லாம் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன், தீம்ஸ்லாம் உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிரும். எனக்கு பேட்டரி லைஃப் மட்டும் தான் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் வந்து X100 Ultra வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிரும், யூஸ் பண்ணுறதுக்கு யூஐ ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் உங்களுக்கு பிடிச்சிரும். எனக்கு இந்த பேட்டரி மட்டும் தான் சந்தேகமாக இருக்குது. அது எப்படி உங்களுக்கு? நான் இதை கொண்டு போய் அப்படியே வீட்டில் வச்சுருவேன். S24 Ultra தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க? நான் 2-3 நாள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட விமர்சனங்களை வாங்கலாம் அந்த ஆர்வத்தில். இல்லை, இப்போ வீட்டில் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, வீடியோ எடுக்கிறதுக்கு அதை கொடுக்கலாமா? கொடுக்கலாம் தான். டால்பி விஷன்லாம் இருக்குது. ஆமாம். ஆனால் டால்பி விஷன் யூடியூப் சப்போர்ட் பண்ணாது. யூடியூப்பில் டால்பி விஷனில் HDR10+ தான் இருக்குது. இன்னும் கூட பரவாயில்ல, இருந்து போகுது. இன்னைக்கு காலையில் இதில் ஒரு மேக்ரோ வீடியோலாம் எடுத்தேன், அதை கூட நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன தான் ப்ராசஸ் ஆகுது, அது HDR10க்காவது மாறுதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஒரு மேக்ரோ வீடியோ எடுத்தேன். அந்த எறும்பு பார்த்தீங்களா, சைனாக்காரனோட யூடியூப் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. ஆமாம், இவனுங்க எல்லாரும் டால்பி விஷனுக்கு போயிட்டாங்க. மக்களே, உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு திரும்ப எல்லா வீடியோலையும் வைக்கிற ரிக்வெஸ்ட் தான், ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று இந்தியாவில் ஆரம்பிங்க, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேயாவது ஆரம்பிங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? டிசைன் செம்மையாக பண்ணியிருந்தான் ப்ரோ. ஆமாம். அதில் என்ன போட்டிருந்தாங்க? இருக்குது பாருங்க, எடுத்துகிட்டு வரேன். 3 கவர் இருக்கும். ஓகே. 3த்துல அஃபீஷியல் கவர் வந்து ஓகே, இந்த அஃபீஷியல் கவர் வந்து பாக்ஸ் கேஸ். அது நான் வந்து சரி லென்ஸ் ப்ரொடெக்ட் ஆகணும்னு இந்த கேஸ் ஒன்று வாங்கினேன், இந்த கேஸும் ஒன்று வாங்கினேன். ஓகே. இப்போ நீங்கள் தான் வாங்கி வச்சுருக்கீங்களா அதை? ஆமாம், இவர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. நான் வாங்கினேன், யூஸ் பண்ணேன், கண்டென்ட் முடித்தேன், சும்மா இருக்குன்னு அப்புறம் விற்றேன். திரும்ப விஜயரகம் வந்துட்டு நானே வாங்கிருக்கேன். என்ன கொலவெறி, சுற்றி நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கீங்களேடா. பரவாயில்ல. ஆனா பாவம், இந்த மாதிரி நல்ல மொபைல்ஸ் இருக்கிறது நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வாங்கிக்கிறது நல்லதுதான். ஆனா தேவையா நம்ம எடுத்து வாங்கி யூஸ். ஆச்சரியம் என்னன்னா, இதுதான் எனக்கு வந்து போட்டோகிராஃபில என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அதுதான் வின், அந்த இடத்துல வின். நான் சிம்மியும் எடுக்கிறேன் பாருங்க. சுற்றி நின்ற ஊரே, சுற்றி நின்று ஊரே சொல்லிடுங்க. அதையும் வேணாம், ஊரே சுற்றி நின்று காரி. ஸோ ஆக்சுவலி பாருங்கள், இப்போது 100% பேட்டரி இருக்குது. நான் காலத்தில் வந்து பேக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ நான் திருப்பி சார்ஜ் போட்டேன். ஸோ 100% அப்படியே மெயின்டைன் ஆகுது. எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தா கொதிச்சிருவான், இறங்கிடுவான் கிடக்கு. சரி, நீங்கள் இப்போ கான்ஃபிகர் பண்ணும்போது தெரியும் ப்ரோ. இப்போ நீங்கள் எப்படியும் இதை கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க. அப்படியே கொடுங்க. அந்த குத்திங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா
குத்திங் எடுத்து அதில் போய் மாற்றி போட்டு பாருங்க இதில் கூகுள் சர்வீஸ் இல்லாமல் சைனா ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பேட்டரி நிற்குது ப்ரோ. கூகுள் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் சைனா ஃபோன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் என்னமோ நடக்குதுடா இங்கே அப்படிங்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மொபைலை பற்றி பேசாமல் அப்படியே இது அப்படியே ராவாக ஓடிட்டு இருக்கு. இல்லை ப்ரோ, ராவாக ஓடிட்டு இருக்குன்னா இப்போ 2 ஃபோன் ஸ்விட்ச் ஆகுறோம். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ X100 அல்ட்ரா போகிறீங்க. ஆமாம், நான் வந்து X300 மாற போகிறீங்க. பார்க்க போனால் 2 ஜென்ரேஷன் புது ஃபோன். அதே மாதிரி மக்களே வந்து நான் 2 வாட்ச் இருக்கு. சாம்சங் வாட்ச் 4 கிளாசிக் LTE. அதுக்கு வந்து என்னன்னா இப்போ நான் வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ டெம்பரேச்சர் இது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தெர்மோமீட்டர் 1 இயர் தெர்மோமீட்டர் வந்து ஒர்க் ஆகுது. அது ஸ்கின் டெம்பரேச்சர் ஸ்கின் டெம்பரேச்சர் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அப்டேட் OTP எந்த நம்பருக்கு போகும்? அது இதுக்குள்ளே இருக்கிற நம்பருக்கு தான் வரணுமே, வரல. வெயிட்டிங். என்ன ஒரு ஆச்சரியம்னா விவோ LTE வரவே இல்லை, 5G மட்டும் தான் காட்டுது. அது கூட ஆச்சரியமாக இருக்கலாம். ஏர்டெலுக்கு பார்த்தா எனக்கு விவோ 5Gலாம் காமிச்சிக்கிட்டு இருந்தது வேணுமான். அந்த அளவுக்குலாம் ஆனால் ஏர்டெல் ஒர்த் இல்லை, பட் காமிச்சது. ஓகே. வந்துடுத்து பக்கா ஒன்னு ஐ காட் இட். ஏதாவது வச்சந்தி பொறுங்க மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஐடென்டிஃபை அன்னோன் நம்பர்ஸ், ஓகே, லாக் ஸ்க்ரீன், அது நமக்கு தேவையில்லை. அட்வைசர், ஸ்மார்ட் லான்ச்சரு, குளோபல் சர்ச் நமக்கு தேவையில்லை. அர்ஜென்ட் பிளேயரு, எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸு, கனெக்ஷன் சென்டர்னா சூப்பர் ப்ராசஸ் சர்வீஸ் நோட்ஸ், விவோ TWS. ஓ சிஸ்டம்க்கு அது ப்ரௌசர். இவ்வளோ சர்வீஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காது X300? ஆமாம், கேட்கல. சைனாக்காரங்க சர்வீஸ் நிறைய பண்ணுறானுங்க போல இருக்குதே. யார் இது? இங்கே இருங்க. ஷாவி எப்படி சைனீஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஷாவி அகைன் ஒரு தடவை சொன்னா நீங்கள் திரும்ப இப்போ சொல்லுங்கள். ஷாவி கரெக்டாக இவர் வாய்ஸுக்கு தாங்க எடுக்குது. இது கவுண்டபடி கொண்டு போய் லெட்டர் கொடுக்க சொன்னா அக்கா மகளே இந்து மாதிரி இவர் சொல்றதை மட்டும் கேட்டுக்குதுங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. நல்லா சைனீஸ் பேசுகிறேன்னா பேசணும் ஒரே வார்த்தை அதுதான், அது என்னன்னு தெரியாது. இதெல்லாம் அவனுங்க அசால்ட்டாக பண்ணியிருக்கானுங்கல்ல. ஆமாம், சர்ச் ஃபீச்சர்ஸு கேமராலேருந்து தான் பண்ணிட்டு போயிடலாமே, நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்துட போகுது. ஆமாம், இருங்க வரேன். அந்த கேமரா தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இது இருக்கு இருக்கா? கிளவுன் டிவைஸ் இதான் ஓல்டு டிவைஸில் இந்த டிவைஸை வந்து அது நினைக்கும் புது டிவைஸ்லேருந்து ஓல்டுக்கு வரான், கேட்டால் ஓல்டு டிவைஸுங்கிறேன் அப்படின்னு நினைக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஓரமாக வச்சுருவோம். இதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வேணுமான்னு பார்த்துக்கோங்க ப்ரோ. எந்த மாதிரி சொல்கிறேன்னா கான்டாக்ட் டூப்ளிகேட் ஆகிட போகுது. ஆகாது மொத்தமாக இதே இதில் தானே போவோம். சிஸ்டம் ஆப்பு நெக்ஸ்ட்டு ஓகே. அன்அவைலபிள் ஆப்ஸ் மட்டும் வராதுன்னு சொல்லும். பரவாயில்ல வந்துட்டு போகுது. ஏன்னா இதில் கூகுள் சர்வீசஸ் இருக்கும், அதில் இருக்காது இல்லை. என்ன வேகமாக போகுது. ஆனால் விவோ ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, விவோ ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அவ்வளோதான், அங்கே அந்த இடத்துலேருந்து கூகுள் சர்வீசஸ் எனேபிள் ஆகிடும். ஓகே, அதான் எல்லாம் ஈஸியாக தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. இன்னும் சாகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். 0% சொல்லிட்டு கத்திக்கிட்டு நடந்தது. ஆனால் ஓகே கொடுங்க. அப்புறம் அது ஆஃப் ஆச்சுன்னா டெஸ்ட்டோட அர்த்தம் போயிட போகுது. அர்த்தங்க அதில் எது போயிட போகுது. சரி, ஆனால் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. பிரைட்னஸ் டிம்மாக ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். போக செத்து போயிடுவானா? எஸ். சரி மக்களே, இப்போ அந்த புது மொபைல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்திருக்கிற புது மொபைல்லாம் எதெல்லாம் நல்லா இருக்குது? அதெல்லாம் வந்து யாராலையுமே இப்போ சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச பழைய மொபைல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. பழைய மொபைல் நல்லா இருக்கிற மாதிரி தோன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. பழைய மொபைல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களான்னா இல்லை. அந்த மொபைல் பிடிச்சி அது பழகி இல்லாட்டி வாங்குறதுக்கு வழி இல்லாமல் பழசுலேயே ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம்னா அந்த போனை பத்தி தப்பா பேச 0% முன்னாடி இருக்கும்போது பின்னாடி சொருகுவேன். இல்ல டெஸ்ட் ப்ரோ இருக்கட்டும், வீணா போயிட போகுது டெஸ்டிங்.
ஏன் சார்ஜ் ஆக மாட்டேங்குது ஃபோனு? நல்ல நேரம். அது 0% இருக்கிறனால தான். ஆப்பா சாகடிச்சிட்டாரியா எங்காலே. சக்ஸஸா? இப்போ திருப்பி அமுத்தி பார்ப்போம். எரியுது. யார் சாவடிச்சா? கீழே சொருகினதுனால மேலே ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இல்லை ப்ரோ, பேட்டரி ட்ரை. 1 மணி நேரம் 43 நிமிஷம்னு வச்சுப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அதான் வேல்யூ. ஸோ நீங்கள் 1 மணி நேரத்துக்குள்ளே சைக்கிளிங் போயிட்டு வரலாம். அது இல்லை, இருட்டில் போனோம்னா 1 மணி நேரம் வரைக்கும் தாங்கும். நான் அதை தானே இப்போ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே. இப்போ காலங்காலத்தில் கிளம்புறேன், இருட்டாக இருக்குது அப்படின்னும் போது கிளம்பும்போது ஸோ சூரிய உதயத்துக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி கிளம்புனா கரெக்டாக இருக்கும். பெரும்பாலும் அப்படி தான் நம்ம கிளம்புவோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சம்மர் அப்போலாம் 5 மணிக்கே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். எஸ். ஆமாம், பிரச்சனை. ரோட் லைட் நிறையா இருக்குது. பனி இருக்காது. ஃபஸ்ட்டு பனி காத்தாலாம் கூட பனி இருந்தது. எப்பவும் சிவராத்திரி முடிஞ்ச உடனே பனி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பனி இருந்தது. ஓகே சரி. அதான் இப்போ வந்து எப்படின்னா நத்திங்கில் 4A வருது, சாம்சங்கில் S26 சீரிஸ் வருது, அப்புறம் ஐஃபோனில் 17E வருது. அதில் வர 10GB ரேம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன தடவை 8GB ரேம் இருந்தது, இந்த தடவை 10GB ரேம் இருக்கும். ஒரே கேமரா தானே? ஒரே கேமரா தான், ஆனால் டைனமிக் ஐலாண்ட் இருக்குமா. 60 Hz ஆன பேனலு, டைனமிக் ஐலாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேலே வந்து அந்த பழைய அதே அந்த நாச் இருக்காது. S10 எது வந்து கடைசியாக வந்து இதில் வந்துச்சு, ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்துச்சு. ஸோ அந்த நாச் இருக்காது, டைனமிக் ஐலாண்ட். ஓகே. 18 சீரீஸில் ஆல்ரெடி கிளைம் என்னன்னா இப்போ வரப்போகிற இந்த வருஷம் வரப்போகிற 18 சீரீஸில் அந்த டைனமிக் ஐலாண்டு சின்னதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த எஃபெக்டிவ் பிளேஸ் வந்து சின்னதாகிடும். 20th anniversary வரப்போகிற டிவைஸ் அதான் மேபி அடுத்த வருஷம் வரப்போகிற டிவைஸ் வந்து ஐஃபோன் 20 இருக்கலாமா? அப்படி நேம் மாறிடும். ப்ளஸ் இன்னொன்று என்ன, பஞ்சுவல் தான் இருக்கும். ஃபேஸ்க்கான அந்த 3D இதெல்லாம் வந்து கீழே அண்டர் டிஸ்பிளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபேஸ் எல்லாம் இப்போ கீழே பார்க்கணுமா? அதில் ப்ரோ அந்த ஃபேஸ் டிடெக்ஷனுக்காக வச்சுருக்காங்க இல்லையா? சரி, அதை நம்ம மேலே பார்த்து பழகிட்டோமா, இப்போ கீழே பார்க்கணுமான்னு கேட்குறேன். நீங்கள் அண்டர் டிஸ்பிளே, நான் டபுள் மீனிங்கோட ட்ரிபிள் மீனிங்கோட கேமரா மட்டும்தான் நமக்கு வந்து பஞ்சோலோட தெரியுமே தவிர அது பக்கத்தில் இருக்க எல்லாமே அண்டர் டிஸ்பிளேங்கிறது அண்டர் டிஸ்பிளே மேலேயே உள்ளுக்குள்ள. இதில் ஹைலைட் என்னன்னா இன்னொரு நியூஸ் இன்னைக்கு காலையிலேருந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, நேற்று சாயங்காலத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க. பிக்சல் 11லையும் ஃபேஸ் ஐடி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் அண்டர் டிஸ்பிளே தான் பிக்சல் 11ல். ஓகே. பிக்சல் வந்து வர வர ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆனால் 9A வச்சுருக்கிறவங்கெல்லாம் கதறதையும் பார்க்குறேன். கேமரா பெயிண்ட் அடிக்குது, போஸ்டர் மாதிரி இருக்குது. நானும் 9A டெஸ்ட் பண்ணணுன்னு தான் பார்க்குறேன், செட் ஆக மாட்டேங்குது. இங்கே இருக்கு இல்லையா, இந்த வீட்டு தான் இருக்குது. அது வந்து 17 beta 1. யார் ஒய்ஃப் கிட்ட கொடுத்தாலும் அந்த மொபைல் வாங்குறது கஷ்டம். அது அப்படி தான் S25 எடுத்து கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். S24 Ultra கொடுத்துருந்தீங்க, அதுவும் ரெண்டுமே அங்கே தான் மாட்டிருக்கு. ரெண்டுமே அங்கே தான் இருக்கேன். சரி ஓகே. சரி, அதான் இப்போ இது நல்லா இருக்கும்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்பேன். 2-3 நாள் எப்படியும் 1 வாரமாவது இருக்கும்ல. அது எப்படியெல்லாம் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. கொடுத்துட்டு S24 Ultra கொடுமான்னு காலில் விழுந்து கெஞ்சி வாங்கிட மாட்டேன். வேறு அதே மாதிரியே பெரிய கேமராலாம் இருக்குதுன்னு சொல்லி கேமரா ஃபோட்டோகிராஃபி. ஐயோ, இந்த வீடியோவில் நானே ஒப்பிச்சு கடைசி அதை பார்த்து என் பொண்ணு போட்டு வேண்டாம் இல்லை ஃபோட்டோ அழிச்சு SRKயா இல்லை திவ்யா கிட்ட போச்சுன்னா அழிக்க மாட்டா. இல்லை அது ஆக்சுவலாக என்னென்னா ஃபோட்டோகிராஃபிக்கு மாசு சாம்சங்லாம் தூக்கி சாப்பிட்றலாம். இருக்கட்டும், வீடியோ நல்லா எடுக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் கொஞ்சம் ஓகே அப்படி இருக்கும். ஃப்ரண்ட் கேமராலே ஆனால் 4K 60லாம் எடுக்குது. ஓகே. ஆனால் சாம்சங் அளவுக்கு ஃபேக்ட் அதுதானேங்க. நாளை பின்ன அப்புறமா நீதி வழங்கும் போது நேர்மை, நியாயம், குடும்பம் எல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம சொல்லணும்ல. இது யார்கிட்ட போகுது இது எடிட்டிங் அனைவா இங்கே தான் இல்லை. நான் வந்து இது SRK கிட்ட போகுது அப்படின்னா 3 வீடியோ இருக்குன்னு வரல, அதனால் நிம்மதியாக இருப்பேன். இது அதுக்குள்ளே ஒரு வாரம்ன்ற நான் மொபைல் போயிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா வீடியோ கூட நான் பழச்சிக்குவேன். சரி ஓகே. தப்பி தவிர திவ்யா கிட்ட கொடுத்தாரு, ஈவினிங்கே எடிட் பண்ணி நாளைக்கே போட்டுருவா. நாளைக்கு எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாற்றிட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் ஆக்சுவலாக இது ட்விட்டரில் பார்த்தீங்களா ப்ரோ? அங்கே தான் நிறைய நியூஸ். எனக்கு டைம் இல்லை, மாற்றி 2-3 ஷூட்டிங்க ஓடிட்டே இருக்கேன். ஓகே. ஸோ இப்போது பிக்சல் 9க்கும் வந்து அந்த குவிக் ஷேர் ஆப்ஷன் வந்துடுது ப்ரோ, ஏர் ட்ராப் வந்துடுது. 9 சீரிஸ்க்கும் வந்துடுது. ஸோ 9 சீரிஸ் வச்சுருக்க யூசர்ஸாக ட்ரை பண்ணலாம். ஆமாம், ஸோ இதுதான் நான் போட்டிருந்தேன், இந்த மாதிரி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி.
அதுக்கு வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு அவருக்கு 50 நிமிஷம் தான் ஆன்ல இருந்தது அப்படின்னு. என்னது? அந்த அந்த டார்ச். டார்ச். ஓகே. அப்புறம் S24 அல்ட்ராவில் நம்ம இமானுவல் ப்ரோ வேறு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்ச S24 அல்ட்ரா நல்லா இருக்கு. அதான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஃபோட்டோஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து 98% டேட்டாவை வந்து இது பண்ண ஆரம்பிச்சுது. இப்போ இந்த ஒரு ஆனால் செம ஃபாஸ்ட்டாக 96% காப்பி ஆகிட்டு 97% போயிடுச்சு. 99% இருந்தது, 98% இருந்தது பேசுகிற நேரத்தில் இல்லையா? ஆமாம், 90ஸ்க்கு வந்துருச்சு, இறங்கிருச்சு கட 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 கடான்னு. ஏன்னா அவ்வளோ டேட்டாவை புல் பண்ணுதில்ல, புஷ் பண்ணி தள்ளுதில்ல. இது என்ன ஃபோனு? அதான் 15 அல்ட்ரா. ரியோங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு, அந்த பள்ளி ஃபோட்டோ எங்கே ப்ரோ மிஸ்ஸிங்னு. அந்த இடத்தையே அழிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த சிக்னல்லேருந்து இறங்கும்போது பார்த்துருப்பீங்களே, சைடில் தான் எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணுறேன்னு மொத்தமாக அடிச்சு காலி பண்ணாங்க. மொத்தமாக ஐயோ இல்லையா, ஒன்றுமே இல்லையா? அது அங்கே தான் பள்ளி எடுத்ததா? அங்கே தான் பள்ளி இருக்கும் நிறையா, அதுங்கெல்லாம் காணாமல் போயிடும். என்னடா இத்தனை காலமாக இங்கே தானடா இருந்தோம், என்னைய துரத்திட்டீங்களேடா அப்படி இருக்கும். அது நடக்கும், நிறையா இடங்களில் அப்படி நடக்கும். இப்போது எங்கள் வலசரவாக்கமில் ஒரு இடத்துல அப்படி தான். அவர் வந்து டீ கடை ஒருத்தர் வச்சுருக்காரு. இந்த டீ கடையில் அது எப்போவுமே காத்தால க்ரௌடு இருக்கும். அந்த டீ கடையில் வந்து நின்று தம் அடிக்கிறவங்க அப்படிலாம் இருக்கும். அவர் கேட்டிருந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. இப்போ புதுசாக ஸ்கூல் திறந்ததுனால அந்த டீ கடையில் எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு டீ கடை மூடிட்டாங்க. ஸ்கூல் புதுசாக திறந்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டீ கடையில் க்ரௌடெல்லாம் நிற்கக்கூடாது, நின்னா நாங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் இங்கே வந்து டீ குடிக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, நாங்கள் விற்கிறதில்ல, ஸ்மோக் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டாங்க. அவர் இப்போ 16 வருஷமாக அந்த கடையில் அந்த ஏரியாவில் அவர் விற்றுக்கிட்டு இருக்கார். கடை இருக்குது, ஸ்கூல் இப்போ தான் வந்திருக்கு. ஸ்கூல்னால அந்த கடையை தூக்கிட்டாங்க. ஆமாம். ஸோ நல்லது வர்றதுனால அது எப்படின்னா ஒரு சிலருக்கு அது ஒரு நல்ல மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும், உட்காந்து பேசுறதுக்கு போய் எல்லாம் ஓகே. ஆனால் ஏன் அங்கே வச்சு இதான் ஸ்கூல் வந்துருச்சுன்னு இவங்களுக்கும் தெரியும் தானே, அப்புறம் ஏன் வாயில் வந்து புகையை வச்சு ஊதிக்கிட்டு இருக்காங்க? அது மக்களை நம்ம வந்து சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். இவர் கடையே போகிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்கல்ல. அப்புறம் இத்தனை வருஷமாக அங்கே உட்காந்து இருந்திருக்கீங்க, அந்த கடை ஓனருக்காக ஒரு இந்த விஷயத்தை கூட பண்ண முடியாதா? இல்லை, நம்ம பண்ணக்கூடாதாங்கிறது இல்லைங்க, எல்லாருமே அப்படி இருப்பாங்களா நான் கேட்குறேன். எல்லாரையும் தான் ப்ரோ சொல்கிறேன். இவ்வளோ வருஷமாக இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த கடை வந்து ரிமூவ் ஆகுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் இதுதான் அப்படின்னும் போது ஆமாம், அது கொஞ்சம் பார்த்து பண்ணலாமே அப்படின்னு. அதான் அவர் சொன்னார், நான் இப்போ யார்கிட்ட போய் கேஸ் போட முடியும்? அவர் எதுவுமே பண்ணல, பட் மக்கள் அப்படிதான் இருக்காங்க. இதுக்கு சில இடங்கள்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, அவுட் சைடர் ஃபுட்ஸ் நாட் அலௌட் அப்படிலாம் கூட ஒரு சில இடத்துல போட்டிருப்பாங்க. இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த போர்டு போட்டு தான் இருக்குது, அவருமே போட்டு தான் வச்சுருக்காரு, தம் அடிக்காதீங்க அப்படின்னு, நோ ஸ்மோக்கிங். ஸோ இல்லை, இது எல்லாருமே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு ரொம்ப நாளாக ஒரு சாராய கடை இருக்குது அந்த இடத்துல இருக்குன்னா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா அந்த சாராய கடை மூணு அதை மூட மாட்டேங்கிறாங்களா? இது மட்டும் ஏன் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? ஆமாம், இப்போ ஸ்கூல் பக்கத்தில் சாராய கடையோ இல்லை கோவிலுக்கு பக்கத்தில் சாராய கடையோ இத்தனை மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. திடீர்னு போய் ஒரு கோவில் திறக்க மாட்டாங்க, திடீர்னு போய் அந்த இடத்துல ஒரு கோவிலை திறந்து வைக்க மாட்டாங்க. ஸ்கூலை திறந்துட்டாங்க அப்படின்னா, ஒன்று ஸ்கூல் வைக்கிறவங்க நம்ம 100 மீட்டருக்கு ஒரு தடவை இந்த இதில் இருக்காங்கிறத பார்த்து வைக்கலாம்ல. அவன் ரொம்ப நாளாக இருக்காங்க. சரி, ஆனால் நம்ம சொன்னது தான் கரெக்டான ஆன்சர். எது கரெக்டான ஆன்சர்? நம்மளோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 18-20 வருஷமாக ஒருத்தன் கடை வச்சுருக்கான், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறேன். ஸ்கூலுன்றது வந்துருச்சு, புதுசாக வந்துருச்சு, கரெக்டு தான். ஸ்கூலுக்காக நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் அங்கே மட்டும் தம் அடிக்காமல் இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எல்லாரும் வரணும். அங்கே இருக்கட்டும், அதை மட்டும் முயற்சி பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியுங்கிறீங்க. ஆமாம், கடையை தூக்கி காலி பண்ணி விட்டது நியாயம் இல்லை தான். அதுக்கு அந்த கடைக்கு வரும்போது யாருமே தம் அடிக்காமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருந்தா அந்த கடையாவது இருந்திருக்கும், அந்த ஓனர் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பார் அதே இடத்துல. அதை விட்டுட்டு இல்லை எல்பிஜி வந்தானே எலக்ட்ரிக் வந்தானே நான் புகை விட தான்டா செய்வேன் அப்படின்னு விட்டு நின்றா. இல்லை, எனக்கு வந்து என்னென்னா, எப்படி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனால கூட ஒருத்தருக்கு, அதாவது ஒரு சிலருக்கு பிடிச்ச இடம்ங்கிறது மாறுங்கிற. இப்போ மயிலாப்பூரில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சில இடங்கள் வந்து நமக்கு வந்து ஐகானிக்காக பிடிக்கும். ஒரு பூமராக சொல்லணுன்னாக்கா, நான் ஒரு இடத்துல பாடுறேன், போய் பாடும்போது அந்த இடத்த நான் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பாராட்டுகள் நம்ம வாங்குகிறோம், ஒரு சபாவில் பாடுறோம், பாடிட்டு வெளில வந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம பாராட்டின இடங்கள், நமக்கு பாராட்டு வாங்கின இடங்களும் சரி, நம்ம அவமானப்பட்ட இடங்களும் சரி, அது இல்லாமல் போகும்போது நமக்கு ஒரு சின்ன இது இருக்கும். புரியுது.
நம்மளோட பார்ட்டா இருந்த ஒரு விஷயம், மெமரிஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. மெமரிஸ் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்குமே நான் முதல் மொபைல் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து மொபைல் கையில் கொடுக்குறாங்க, சீமன்ஸ் ஆண்டனா வச்ச மொபைல் கொடுக்குறாங்க. அந்த மொபைல் சார்ஜ் செத்து போய் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு கால், முக்கியமான கால் பேசி சார்ஜ் செத்து போயிடுச்சு. அது எந்த இடத்துலனா நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, இப்போது அந்த ட்ரேட் சென்டர் வந்து நல்ல ரோடு சின்னதாக இருக்கும், பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிரிட்ஜ் வந்து சின்ன பிரிட்ஜ், இப்போ தான் பெரிய பிரிட்ஜாக இருக்குது அந்த தாண்டர் பிரிட்ஜ். அந்த இதுக்கு நடுவே கரெக்டாக ஒரு கால் அங்கே ஓரமாக வண்டி நிறுத்தி ஃபோன் பேசுகிறேன், ஃபோன் கிரிக் அப்படின்னு சவுண்ட் கேட்டு ஆஃப் ஆகுது. இன்றைக்கி அது அந்த ஒரு கால்னால எனக்கு இன்னும் புது கனெக்ஷன், ஒரு 3 கனெக்ஷன் என்னால் கொடுக்கணும், சிம் கார்டு கொடுக்கணும், அது எனக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை தேடி கண்டுபிடிச்சி திருப்பி அந்த அப்போல்லாம் மொபைல் அவ்வளோ தூரம் நம்ம எடுத்த உடனே எல்லாம் சார்ஜ் எல்லாம் போட்ட முடியாது, அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லைல்ல. நான் சொல்கிறது நான் 97-98. ஓகே. ஸோ எனக்கு அந்த இடம் தாண்டும் போதெல்லாம் அப்போது அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஒரு ஆக்டிவேஷன், மொபைல் ஃபோன் ஆக்டிவேஷன், சிம் கார்டு ஆக்டிவேஷனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது வந்து அப்போ ஒரு டார்கெட்டாகவே இருந்தது. ஒரு மாதத்துக்கு நிறைய கம்பெனிக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா வேறு இருந்தது. ஆமாம். ஸோ ஒரு சிம் கார்டு வாங்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. நான் சொல்கிறது 98. அதுக்கப்புறமா 2099, 2000லேருந்தே உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனுங்கிறது வந்து மேஜிக்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் சில்வர்னு ஒன்று இவங்க விட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரில், அப்போ 2 பேர் தானே இந்த அளவுக்கு. இப்போ அது 4 பேர் இருக்கிறத பெருசுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, ஏர்டெலுக்கு முன்னாடி ஸ்கைசெல்னு ஒன்று இருந்ததுன்னு. ஆர்பிஜி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குது. ஆர்பிஜி ஞாபகம் இருக்கும். ஆர்பிஜி ஞாபகம் இருக்கும். அது ஏர்செல்லாக மாறிச்சு. ஸ்கைசெல் அப்படின்னு ஒரு இது எங்கே இருந்தது, ஸ்கைசெல். அதுக்கப்புறம் ஸ்கைசெல் நம்பர் தான் நிறையா பேர். அப்போது ஸ்கைசெல்லேருந்து அப்புறம் ஏர்டெல். ஸோ ஸ்கைசெல் தான் ஏர்டெல்லாக மாறிச்சு. இன்றைக்கி ஆர்பிஜி இல்லவே இல்லை. ஆமாம். ஆனால் ஏர்டெல் எவ்வளோ தூரம் போயிடுச்சுல்ல. ஆமாம், உலகம் முழுக்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து இதில் ஆர்பிஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதாவது என்னென்னா அந்த இடத்த தாண்டும் போது அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்ல, ஒரு 3 சிம் கார்டு கொடுக்கறதுக்காக லைஃப்பில் இன்றைக்கி எங்கோ எப்படியோ ஓடிட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ 3 சிம் கார்டு கொடுக்கறதுல ஒரு மேட்ரே இல்லை. ஆமாம், அந்த 3 சிம் கார்டுங்கிறது எவ்வளோ பெரிய டார்கெட் தெரியுமா? ஒரு சிம் கார்டு வாங்க வைக்கிறதே கஷ்டம். இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ இந்த சிம் கார்டுங்கிறது இப்போ ரொம்ப அசால்ட்டு. வாங்கினீங்களா? அப்போ இருந்தா எனக்கு வந்து அப்போ மார்க்கெட்டிங்கில் அப்போது அந்த சிம் கார்டு விற்றவங்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லி விற்றுருப்போங்கிறத கீழே கமெண்ட்டில் போடுங்க. அவங்களுக்கு 27 டவர், எங்களுக்கு 45 டவர், எங்களோட ஆஃபீஸ் இங்கே ஸ்பென்சஸில் இருக்குது, அவங்களோட ஆஃபீஸ் தாராப்பூர் டவரில் இருக்குது, என்னெல்லாம் சொல்லியிருப்போம்ல. ஃபேக்ட் இல்லை, ஃபேக்ட். அப்போது அதாவது என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆஃபீஸை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது, ரீசார்ஜுக்கோ இல்லாட்டி பில்லிங்கோ அதுக்கோ நீங்கள் வர வேண்டியது. இன்றைக்கி வந்து முனைக்கு முனை இன்றைக்கி வந்து ஒரு ஏரியாவில் 2 கம்மியானாலும் விஐ இருக்கும், விஐ மினி ஸ்டோர் இருக்குது, கரெக்ட் தான், ஏர்டெல் ஸ்டோர் இருக்குது. அப்போது சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அப்படி கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். அதுவும் 45 டவரை பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆமாம், ப்ளஸ் மொத்தமாக 45 டவருக்கு எவ்வளோ பேர் கனெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தாலும் கம்மி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு 45 டவர் இருக்குது, ஒரு தெருவுக்கு 4 டவர். இப்போ இவர் வீட்டை சுற்றி 10 டவர் கிடக்கு. கரெக்டு தான். இவர் வீட்டை விட்டு வெளில வந்தால் எப்போவும் ஜூம் பண்ணி எடுக்கிற டவர் ஒன்று இருக்குது. ஆமாம், உள்ளே பக்கத்து வீடு. ஆமாம், அந்த பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி டவர் வச்சுருக்காங்க. அவன் வீட்டில் வேறு ரிப்பீட்டர் வச்சுருப்பான் போல இருக்குது. இன்னும் 6Gலாம் வந்ததுன்னா அவ்வளோதான். நிறையா அதோட ரேஞ்ச் கம்மி இல்லை. அது ஒய்டர் த பேண்டு ரேஞ்சு கம்மி ஆகிடும். ஸோ எனக்கு சொல்லுங்கள், அந்த கீபேட் மொபைலில் யூஸ் பண்ணவங்க அப்போது கிடைச்ச நல்ல விஷயம், இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுற விஷயம், ஒரு சீரியஸே பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்க, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ அப்படி என்னதான் இல்லை அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோட எண்டில் அந்த கேள்வியை சொல்லிடுறேன். அப்படி தம் அடிக்கிறதுல என்னதான் சுகம்? தம் அடிக்கிறவங்க தான் கேட்கணும். அதனால தான் உங்கள் சர்க்கிளில் நிறைய பேர் அடிப்பாங்களா கேட்குறேன். சரி, அந்த வீடியோவில் பார்ப்போம். இல்லை, அது அந்த கடைக்காரனுக்கு சுகம். எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தியா?